ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஷெல் டைப். ஷெல் டைப்னா என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஷெல் டைப் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குங்க. ஆக்சுவலி இப்போ சிலருக்கு வந்து ஷெல் டைப்னா என்னென்னு தெரியாமல் இருக்கலாம். சிலருக்கு வந்து ஷெல் டைப்னா என்னென்னு தெரியும். சிலர் பார்த்துருப்பீங்க, ஆனால் இதான் ஷெல் டைப் அப்படின்றது தெரியாது. ஓகே, ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஷெல் டைப்னா எஸ்ஹெச்ன்ற ஆப்ஷன் வரும் தெரியுங்களா? ஓகே, நீங்கள் எப்படி சொல்கிறதுன்னா ஒரு நிமிஷம் இருங்க, நான் கன்சோல் போகிறேன். இந்த கன்சோலில் பாருங்கள், எந்த ஷெல்லு கரண்ட்டில் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க எக்கோ போடுங்க. மேபி ஷெல் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெல் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். பேசிக்னா ஷெல்னா என்ன அப்படின்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் கண்டிப்பாக. இப்போ வந்து எக்கோ அப்படின்னு போட்டிங்கன்னா கரண்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கிற ஷெல்லோட வந்து /bin bash, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா கரண்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கிற ஷெல் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நிறைய ஷெல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறையா டைப்ஸான ஷெல்ஸு இருக்குது. அது என்னென்ன டைப்ஸ் அப்படின்றது இன்றைக்கி பார்க்கலாம். ஷெல் டைப் எப்போவுமே சீக்கிரமாக ஒரு விஷயத்த வந்து கற்றுக்கணும், சீக்கிரமாக ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும், உடனே தெரிஞ்சுக்கணும், உடனே இதுவாகணுன்றது வந்து கரெக்டு தான். பட் ஆனால் பேசிக்கில் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக போகிறோமோ அவ்வளோ பேஸ் எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுதோ அப்போ தான் நீங்கள் வந்து மேலே வேறு ஏதாச்சும் ஒன்று படிக்க அது நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். பேஸ் ஸ்ட்ராங் இல்லாமல் நம்ம எவ்வளோ தான் மேலே போயிட்டு இருந்தாலும் என்றைக்குன்னா ஒரு நாள் தடுமாற்றம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் கூட அப்படி தான். பேசிக் கான்செப்ட் தெரியாமல் நம்ம என்ன தான் மேக்ஸ் பார்த்தாலும் புரியாது. காரணம் என்ன, பேஸ் சரியாக தெரியாது. ஸோ அதே தான் இங்கேயும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லினக்ஸோட பேஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ ஷெல் நிறைய டைப்ஸ் இருக்குது சொன்னேன் இல்லையா? ஸோ என்னென்ன டைப்ஸ்னால் ஃபஸ்ட்டு எஸ்ஹெச்னு ஒரு டைப் இருக்குது. செகண்ட் டைப் CSH அப்படின்னு ஒரு டைப் இருக்குது. CHன்னு சொல்லுவாங்க, சில நேரம் வந்து இதை வந்து TCSH அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தேர்ட் ஒன் வந்து கான்ஷன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபோர்த் ஒன் ஜெட் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று. ஃபிஃப்த்து பேஷ். இப்போ நம்ம பார்த்தது பேஷ் கரெக்டாக. நம்மளுடைய மிஷினில் பார்த்தது பேஷ். நம்ம ரன் பண்ணுறது பேஷில் தான் ரன் பண்ணுறோம். அப்போ மற்றதெல்லாம் ரன் பண்ண மாட்டாங்களா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கு ஏற்றாப்புல அவங்களுக்கு ஏற்ற ஃபியூச்சரில் ரன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்றதெல்லாம் நம்ம அப்கமிங் கிளாஸில் பார்ப்போம். பட் இப்போதைக்கு இது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்ஹெச் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, இது ஒரு ஷெல். ஓகே, அதே போல் சிஹெச் அப்படின்றது ஒரு ஷெல், அதாவது சி ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. டிசி ஷெல் அண்டு சி ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா கே அது அங்கேயே போட்டோம் இல்லையா, இது வந்து கே ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. கே ஷெல் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. இசட் ஷெல், பேஷ் ஷெல். ஓகே, ஒரு ஷெல்ல கரண்ட்ல ரன் ஆகிருக்கிற மிஷினில் என்ன ஷெல் அப்படின்றத கண்டுபிடிக்க நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் கரெக்ட், எக்கோ ஷெல். இந்த கமெண்ட்டை நம்ம ரன் பண்ணும்போது நம்ம மிஷினில் என்ன ஷெல் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ லினக்ஸ் ஒரு நம்ம இதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸில் வந்து லினக்ஸ் கோர் கான்செப்ட் அப்படின்ற ஒன்று படிப்போம். ஓகே, அந்த வீடியோ பார்ப்போம். அந்த வீடியோ பார்க்கும்போது கோர் கான்செப்டில் இருந்தால் வந்து லினக்ஸுக்கு தேவையான சப்மெட்டீரியல் சம் லைப்ரரிஸ்லேருந்து எடுக்குது அப்படின்றதுலாம் நமக்கு தெரியும். அப்போது அப்படி தெரிய வரும்போது இந்த பேஷ் ஷெல்ஸோட ஸ்கிரிப்டும் அங்கே தான் இருக்கும். ஓகே, ஸோ எனக்கு இப்போ கரண்ட்டில் ரன் ஆகிருக்கிறது பேஷ். ஓகே, பார்த்தோம் ரைட்டா, கரண்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கிறது பேஷ். ஓகே, பேஷில் எனக்கு ரன் ஆகிட்டுருக்கு. ஆனால் இது எனக்கு பிடிக்கலங்க.
நான் வந்து வேறு ஷெல் மாற்றணும், பிடிக்கலன்றதில்ல, ஆக்சுவலி வந்து ரெக்குவயர்மெண்ட் வேறு ஷெல் மாற்றணும் அப்படின்னா அது கமாண்ட் வந்து சேஞ்ச் ஷெல் CHSH அப்படின்ற கமாண்டை நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வருது பாருங்க, சேஞ்ச் லாகின் ஷெல் ஃபார் த ரூட், என்டர் த நியூ வேல்யூ ஆர் ப்ரெஸ் என்டர் ஃபார் த டிஃபால்ட். ஓகே, லாகின் ஷெல் அப்படின்றது இது கரண்ட்ல ரன் ஆகிருக்கிற ஷெல். எனக்கு வந்து என்னோட ரெக்குவயர்மெண்ட் வந்து பின்னு ஷெல் SH ஷெல் அப்படின்னு வருது. ஓகே, ஜஸ்ட் நான் என்டர் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது நம்மளுடைய கர்னலில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் உள்ள. ஓகே, இப்போ லாகின் பண்ணி ஒன் டைம் உள்ள போய் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இப்போது இங்கே பாருங்கள். ஸோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏன் என்னால் சேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னா, ஆக்சுவலி நான் எடுத்துக்கிற சர்வர் அது போல் அதில் எனக்கு அந்த அக்சஸ் கிடையாது. அதனால் வந்து எனக்கு வந்து சேஞ்ச் பண்ண முடியல. மேபி நீங்கள் ஓன் சர்வர்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே ப்ரிப்பரேட்டாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஓகே, அப்போ சேஞ்ச் பண்ணுறதுக்கு CHSH. ஓகே, அந்த கமாண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது மட்டும் இல்லாமல் பேஷ் ஷெல்லுக்கு ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, பேஷ் ஷெல்லுடைய ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றுமே இல்லைங்க, நம்ம நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ஜஸ்ட்டு வந்து சில நேரம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, கமெண்ட் வந்து கீழே வந்து நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். இப்போது நான் ஒரு ஃபைல் ஒரு 2-3 ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள். மேக் டைரக்டரி. ஓகே, OSன்னு ஒரு ஃபைலும், சாரி ஒரு டைரக்டரியும், SHன்னு ஒரு டைரக்டரியும், பேஷ்னு ஒரு டைரக்டரியும் க்ரியேட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். LS போகிறோம். ஓகே, இத்தனை இருக்குது ரைட்டா. இப்போது நான் ஜஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இப்போது இதுக்குள்ளே எதனாச்சும் ஒரு டைரக்டரிக்குள்ளே நான் போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா CD நான் B அழுத்தி டேப் அழுத்துறேன். என்ன பண்ணுங்க, CD B அழுத்திட்டு ஜஸ்ட் ஒரு டேப் அழுத்துறேன். அந்த செகண்டில் என்ன ஃபோல்டர் இருக்கோ அதில் ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து த்ரோ பண்ணுது. அதாவது CD பேஷ். இது வந்து என்னென்னா ஆட்டோ பேஷ் ஆட்டோன்னு சொல்லுவாங்க. இந்த டேப் அழுத்தணும்னு வருது இல்லையா, அது பேர் வந்து பேஷ் ஆட்டோ. ஓகே, பேஷ் ஆட்டோ கம்ப்ளீஷன் சொல்லுவாங்க. ஓகே, அதாவது நம்ம டேப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, டேப் யூஸ் பண்ணி நம்மளுடைய கமெண்ட்டை போடுறோம்ல, அதனால வந்து டேப் யூஸ் பண்ணுறோம் ரைட்டா. அதே போல் அலியாஸ் எதுக்கு செட் பண்ணுவோம், இப்போது அலியாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா டேட்னு போடுறேன். ஓகே, டேட்னு போட எனக்கு என்னங்க வருது, இன்றைக்கி என்ன டேட்டு என்ன டைமு எல்லாமே எனக்கு UTCயில் காட்டிடுது ரைட்டா. இப்போது நான் ஜஸ்ட்டு டேட்டுக்கு ஷார்ட் ஃபார்ம் போடலாம், DEன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது கூட வேறு எதுனா கூட கொடுக்குங்களேன், டேட்டு DT. ஓகே, DT கொடுத்து நான் என்டர் அழுத்துறேன், எனக்கு நாட் ஃபவுண்டுன்னு வருது, இந்த கமெண்ட்டே ஒன்று இல்லையான்னு வருது. நான் என்ன பண்ணுறேன்னா அலியாஸில் செட் பண்ண போகிறேன். அலியாஸ் நான் ஜஸ்ட்டு அலியாஸ்ன்னு கொடுங்க, உங்களுக்கு DT ரைட்டா, DT ஈக்குவல்ட் டேட்டா, சாரி டேட் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அலியாஸ் செட் ஆகிடுச்சா. ஜஸ்ட்டு இப்போ பார்த்தீங்களா, ஜஸ்ட் நான் இப்போ என்ன பண்ணுறேன் 80 அப்படின்னு தான் அழுத்துறேன். அங்கே பாருங்கள் டைம் இருந்துச்சு. ஸோ அலியாஸ் செட் பண்ணுறது இப்படி தான். ஸோ பேஸ் ஷெல்லோட ஃபியூச்சரில் இதுவும் ஒன்று அடங்கும். ஓகே, இது மட்டும் இல்லைங்க, ஹிஸ்ட்ரி பார்ப்போம் இல்லையா, நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ண கமெண்ட்டில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரிலாம் பார்ப்போம்ல. ஹிஸ்ட்ரி கமெண்ட்ஸும் சேம், ஹிஸ்ட்ரி கமெண்ட்டும் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி கமெண்ட்டும் சேம் தான் ரைட்டா. ஹிஸ்ட்ரியும் இந்த பேஷோட ஃபியூச்சரில் தான் வரும். அப்போது அலியாஸ் செட் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட்டுன்னு இங்கே கொடுத்துட்றேன். 80 ஈக்குவல் டு டேட், நாட் ஓன்லி 80, நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம்.
ஓகே, அலியாஸ்க்கு. அப்புறம் இது வந்து அலியாஸில் வந்துடுமா. அப்புறமா வந்து ஹிஸ்ட்ரி கமெண்ட்டும் அதை ஹிஸ்ட்ரி கமெண்ட்டும் பேஷ் ஷெல்லுடைய ஃபியூச்சர் தான். ஓகே, ஹிஸ்ட்ரி கமெண்ட்டும் பேஷ் ஷெல்லுடைய ஃபியூச்சர் தான். ஆக்சுவலி இது மேலே என்ன கொடுக்குறேன்னா ஃபியூச்சர்னு கொடுக்குறேன். பேஷ் ஷெல் ஃபியூச்சர்ஸ். ஓகே, பேஷ் ஷெல்லுடைய ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அந்த பேஷ் ஷெல்லுடைய ஃபியூச்சர்ஸ் என்னென்னா இது போல் நிறையா இருக்கும். இப்போதைக்கு நம்ம பேசிக் லேர்னிங் பார்க்குறதுனால இது நமக்கு ஓகேங்களா. இது மட்டும் இல்லாமல் சில இடத்துல நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஒரு என்விரான்மெண்ட் செட் பண்ணுவோம் ரைட்டா. இங்கே ஹிஸ்ட்ரி போடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு கமெண்ட்டு இஎன்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இருக்கும். எப்படின்னா சில விஷயங்களை நம்ம என்விரான்மெண்ட் வேரியபிளில் செட் பண்ணுவோம். ஓகே, அதை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் எல்லாம் அப்படியே நெக்ஸ்ட் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸு, பாத் வேரியபிள் இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஆக்சுவலி இதுவே வந்து கிட்டத்தட்ட 10 minutes மேலே ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதுவில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள், பாத் வேரியபிள் இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.